ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க இஃபா சிக்கன், அதாவது துபாய் ஸ்பெஷல் இஃபா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் திக்கான கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல் இன்க்ரீடியன்ட்ஸையும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறது கொஞ்சம் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லெக் பீஸ் வித்து தையோடு நான் வாங்கிக்கோங்க. 2 பீஸ் வாங்கியிருக்கிறேன். ஒன்று 400 கிராம்ஸ் 800 கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்குறதுக்காக தான் இது மாதிரி கட் கொடுக்குறோம். பின்பக்கம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஜூஸ் உள்ளே இறங்க. இப்போ போர்க் ஸ்பூனால் அங்கங்கே ப்ரிக் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கே கட் பண்ணிங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. மசாலா உள்ளே இறங்குனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கட் பண்ண இடத்துலலாம் மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது 4 to 6 மேரினேட் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சேங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுங்க. ஹோல் நைட்டு கூட வைக்கலாம். இப்போ க்ரீமி ஒயிட் சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கு 3 முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கருவு மட்டும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் அல்லனா க்யூப்ஸ் கூட எடுத்துங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர வரையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ ஒரு க்ரில் பேன் எடுத்துன்னு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பேனில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா பட்டர்லேயே இது வேகணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி இந்த சைடும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அந்த பட்டரை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணுங்க கொஞ்சம். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் க்ரீமி சாஸை அது மாதிரி ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.